முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில காலமாக காடழிப்பு அதிகமாக இடம்பெற்று வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் மற்றும் ஒட்டிச்சுட்டான் ஆகிய பகுதிகளிலேயே அதிகளவான காட்டு மரங்கள் வெட்டப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த காடழிப்பின் காரணமாக முதிரை, பாலை, யாவரணை மற்றும் தேக்கு உள்ளிட்ட பெருமதியான மரங்கள் அழிவடைந்து வருகின்றன. உள்ள காட்டு மரங்களை எல்லாம் வெட்டி தரைச்சு ஏற்றி கொண்டு போயினோம். காட்டில் உள்ள மரங்கள் சொல்லிக்கல முதிரை, பாலை, வேம்பு அப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் வெட்டி ஏற்றி கொண்டு போகணும். எங்களுக்கு அந்த மரத்தை வெட்டினால் அதுக்காகிய மரத்தை நட்டு தந்தா அது வளர்ச்சி அடைஞ்சோண்டு வரும், மழையும் எங்களுக்கு குறையாது. இது அதுகளை வெட்டாமல் அப்படியே வெட்டி எடுத்துக்கொண்டு போய் கவலையா கிடக்குது பார்த்தோன்ருக்கு எங்களுக்கு. இந்த காடழிப்பின் காரணமாக முதிரை, பாலை, யாவரணை மற்றும் தேக்கு உள்ளிட்ட பெருமதியான மரங்கள் அழிவடைந்து வருகின்றது. மேலும் இந்த மரங்கள் காடுகளில் வைத்து பலகைகள் ஆக்கப்படுவதுடன் வெளி மாவட்டங்களுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாகவும் மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மாவட்டத்தில் காடழிப்புகள் வெகு விரைவாக நடந்து கொண்டு போகுது. அப்ப இந்த காடழிப்பு விரைவாக நடந்து கொண்டு போற நேரத்தில் அந்த இடத்துக்கு மாற்று மரங்களை கட்டாயமாக வைக்கணும். நாங்கள் அந்த மாற்று மரங்களை வைக்காமல் விட்டால் அந்த இடத்துக்கு வேற குடியேற்ற திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் கட்டாயம் அந்த இடத்துல குடியேற்றத்தை கட்டாயம் அமர்த்தியே தீரும். ஆன முறையில் எங்களுக்கு அந்த அழித்த காடுகளுக்கு நீங்கள் கட்டாயம் அதுக்கு மாற்று மருந்து ஒரு மரம் வச்சு தரித்தால் அதுக்கு 4 மரம் கட்டாயம் வைத்தே ஆகணும். தமது வீட்டு தேவைகளுக்கு பலகைகள் இல்லாத நிலையில் பெருமதி மிக்க மரங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.